Hello friends, வணக்கம். வெல்கம் டு தியா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யறது நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இது வந்து சப்பாத்திக்கு ரைஸுக்கும் நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்குது. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக வதங்கிடுச்சு. இதில் வந்து இந்த காஷ்மீர் சில்லியை லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். கலருக்காக சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகட்டும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். 3 பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, இது 2 சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு சாம்பார் பொடி வேண்டாம் அப்படின்னா சில்லி பவுடரும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. 2 1 ஸ்பூன் அளவுக்கு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே அப்படியே வேகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த எண்ணெயிலே லைட்டாக வேகட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் லைட்டாக வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். வேகட்டும் இந்த தண்ணியிலேயே. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. காய் வந்துருச்சு. இதில் வந்து லைட்டாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றியாச்சு. வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே சுண்டட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். எப்படி இருக்குன்னு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. கிரேவி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.